வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் வித்தியாசமாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கேட்ட கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை ஒரு தடவை தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு தோலையெல்லாம் சீவிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கை 4 பீஸாக எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு சின்ன குக்கரில் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இதை 2 தடவை கழுகிட்டு இதனுடைய நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக போட்ட பிறகு உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சு ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 3 நிமிஷம் வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதே அளவு கசகசா, 5 பல் பூண்டு, வெங்காயம் கொஞ்சோண்டு, 5 முந்திரி பருப்பு, அதிக உரப்பான பச்சை மிளகாய் 8, இஞ்சி கொஞ்சோண்டு, பொட்டுக்கல்ல 2 டேபிள் ஸ்பூனு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்த பிறகு ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கடற்பாசி, பிரிஞ்சி இது எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இது எல்லாம் போட்டால் வாசமாக இருக்கும். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வைக்கேன், அதையும் போட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி, பெரிய தக்காளியாக தான் எடுத்திருக்கேன், அதையும் போட்டாச்சு. இப்போ இதை லேசாக வதக்கிட்டு இதனுடைய தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டு கூட நம்ம தூள் உப்பு பத்தலைனா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பும் போட்டாச்சு. இதனுடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு மூலமாக மாதிரி கிண்டி விட்டுட்டு லேசாக மசித்து பார்த்தோம்னா இந்த தக்காளி வெங்காயம்னா நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பாசிப்பருப்பையும் பார்க்கலாம். இதை பாருங்கள், இதை லேசாக இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசித்து விட்டுங்க. இப்போ இதை நம்ம வானலியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இந்த குக்கர்லேருந்து அலசி ஊற்றிக்கலாம். இதை ஃபுல்லாக போட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா அதையும் இதோடையே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் விழுத ஃபுல்லாக போட்ட பிறகு லாஸ்ட்டு மீதி உள்ள தண்ணியை அலசி இதனோடையே போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணியும் அலசி ஊற்றியாச்சு. நான் 5 டம்ளர் தண்ணி வர்ற அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக போட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதிகமாக போடாதீங்க, மஞ்சள் வாசனை இருக்கும், இந்த மாதிரி போட்டால் போதும். இப்போ இதை எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கொஞ்சமாக தூள் உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும். நல்லா கிண்ண பிறகு தேவையான அளவு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, வாசமாக இருக்கும். இதனுடைய கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.